அஸ்ஸலாமு அலைக்கும் ரெஸ்பெக்டட் வியூவர்ஸ். இன்றைய காலையில் சமுதித் அவர் செஞ்ச ஒரு ப்ரோக்ராம் பார்க்க கிடைச்சிச்சு. அந்த வீடியோ பார்த்து போகிறோம் எனக்கு சில முக்கியமான விஷயங்கள் தோணுச்சு. அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். முஸ்லீம் சமுதாயத்துக்கு முக்கியமாக பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படும். ஒரு எடுத்துக்காட்டாக அந்த வீடியோ இருந்துச்சு. அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ரீலங்காவில் இஷ்கோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டை விளையாடக்கூடிய ஒரு நேஷனல் சாம்பியன் ஆகிய ஃபத்தூம் ஜலிஹா இசதீன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சில விஷயங்கள் அந்த சமுதாயத்தோட அந்த ப்ரோக்ராம்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க விளையாடக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நடந்த, அவங்க ஒரு நேஷனல் சாம்பியனாக இருந்தாலும் அவங்களுக்கு நடந்த சில அநீதிகளை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. அதை பற்றி அவங்க பேசியிருந்தாலும் நான் அதை பற்றி சில நோட் பண்ண சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்க நிச்சயமா ஒரு மார்க்க பெற்றுள்ளவங்க. அந்த மாதிரி அவங்கள தயார் பண்ணி அவங்கள வளர்த்த அந்த கார்டியன்ஸ், அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த கிரெடிட், அந்த கௌரவம் போயிட்டு சேரும். அதுல எந்த ஒரு மாற்று கதையுமே இல்லை. நான் ஃபத்தும் வாப்பா இப்பதான் அவ சவுத் ஏஷியன் கேம்ஸ் நேபாளில் போயிட்டு ஒரு பிரான்ஸ் மெடல் எடுத்துட்டு வந்திருக்கிறா. இதோட செகண்ட் பிரான்ஸ் மெடல். அவங்க ஒரு முஸ்லீம் புள்ளியா இது செய்யறது தலையை மறைச்சு கொண்டு விளையாடுறது சமுதாயத்துல ஒரு புதிய விஷயமா இருக்கிற மாதிரி விளங்குது. எங்களுக்கு விளங்குற மாதிரி மார்க்கெட்ல இந்த புள்ளி ஸ்போர்ட்ஸ் செய்யறதோ இல்லாட்டி பொம்பளை புள்ளிகள் என்ன அச்சீவ் பண்ண வேணும், என்ன அச்சீவ் பண்ணணும்னு அது தடைவண்டு மார்க்கெட்ல இல்லைன்னு எங்களுக்கு நல்லா விளங்குது. இப்ப இல்ல முக்கியமா நான் ஒரு விஷயம் பார்க்கணும். என்னன்னு கேட்டா, இன்னைக்கு நாங்க வாழக்கூடிய இந்த உலகத்துல பல சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு உலகமா இருக்கு. இப்ப அழகான ஒரு சொசைட்டி நாங்க உருவாக்கணும்னு சொன்னா அது பில்டிங் பாக்ஸா ஒரு ஃபேமிலி தான் அது அமையும். இப்ப முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொண்ட மார்க்கத்துல அவங்க ஒரு வாழ்க்கை நெறியை ஏற்படுத்தினாங்க. அது மூலியமா ஒரு அழகான ஒரு சமுதாயத்தை, ஒரு சொசைட்டியை கட்டமைச்சாங்க. ஒரு சோஷியல் ஆர்டரை கொண்டு வந்தாங்க. அதைத்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்லாஹ் ஆதமுடைய சந்ததிகளுக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை நெறியை கட்டமைச்சான். அது மூலியமா ஒரு அழகான சொசைட்டி உருவாகும். அது மூலியமா ஒரு அழகான நாடு உருவாகும். அது மூலியமா ஒரு உலகமுமே, அழகான ஒரு மனிதர்கள் உள்ள நல்ல பண்புள்ள ஒரு உலகமுமே உருவாகும். அப்ப அந்த குடும்பம் அப்படின்னு சொல்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. ஒரு நல்ல உலகத்தை நாங்க உருவாக்கணும்னு சொன்னா, நல்ல சொசைட்டியை உருவாக்கணும்னு சொன்னா, அப்ப அதுல அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல, அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பில்டிங் பாக்ஸ்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதுல இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, நீங்க சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி தேவையில்லாத பிரெயின் வாஷல் மண்டைக்குள்ள புகுத்தி அந்த பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை வழிகெடுத்து அவங்கள ஏதோ நாங்கெல்லாம் சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு தாண்டி இலக்கு என்ன, இறைவன் எங்களை என்னத்துக்கு படைச்சிருக்கிறான், இந்த உலகத்துல எங்களோட ரோல் என்ன, ஒரு பெண்ணா நான் இந்த சொசைட்டில என்னத்தை நாங்க செஞ்சா இந்த சொசைட்டி எது அழகாகும், எங்களுக்கு எது கண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் மறந்து என்னென்னமோ படங்களை பார்த்துட்டு 30-35 வயசுல திருமணம் முடிச்சு 38-39 வயசுல ஃபெர்டிலிட்டி கிளினிக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க இந்த பெண்கள். ஃபெமினிசம் ரெவல்யூஷனை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க எவ்வளவு பேர் ஒரு கவலையான நிலைமைன்னு பாருங்க. ஸோ இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா, அட்வான்ஸா நாங்க பார்த்தா இபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவண்ட ஒரு மிகப்பெரிய உலக அளவழிக்கக்கூடிய ஃபெமினிசம் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டானிக் அஜெண்டா. இதுக்கு மாட்டிப்பட்ட சில முஸ்லீம்கள் கூட கவலையான நிலைமை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. தாண்ட சொந்த பெண் பிள்ளைகளை கூட இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற திறமைகளை நாங்கள் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் படையெல்லாம் பார்த்துட்டு நாங்க என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துல ஒரு இலக்கை அடைவதற்காக இஸ்லாமாவது அதோடைய வரம்பாவது இதெல்லாம் நாங்க தூக்கி வீசிட்டு நாங்க ஓடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல நாங்க உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் எங்களுக்கு சில வரம்பை விதிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா அதுல அல்லாவுக்கு இந்த லாபமுமோ எதுவுமே இல்லை. அதுல என்னன்னு கேட்டா, நாங்க இந்த பூமியில வாழும் போது வாழக்காட்டையும் நாங்க செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு டிக்னிட்டியோட எங்களோட கௌரவத்தை நாங்க இழந்துடாம கௌரவத்தை பேணி நாங்க வாழறதுக்காகத்தான் இறைவன் இந்த மாதிரி கட்டளையில வீச்சிருக்கிறான். அதுல சில முக்கியமான விஷயங்கள் ஃபத்தூம் ஜலிஹா இசதீன் அப்படி சொல்லக்கூடிய அவங்களோட வாழ்க்கையிலிருந்து இந்த சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டா என்ன இருக்குன்னு கேட்டா, ஒரு பெண் புள்ளைய இஸ்லாம் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் எங்கேயுமே அடக்கி வைக்கணும், ஒடுக்கி வைக்கணும் சொல்லி எல்லாம் கட்டளை போட்டுல. இது முஸ்லீம்களோட எதிரி இந்த மீடியா ப்ரொபகண்டா அது மாதிரி பிரெயின் வாஷ் பண்றதுக்காக திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு திறமையை கொடுத்திக்கிறது இறைவன், அதை வெளிப்படுத்துறது ஒரு கடமை. அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா இறைவன் கொடுத்திக்கக்கூடிய வரம்புகளை மீறி நாங்க போயிடக்கூடாது. போனா இந்த உலகத்துல நாங்க எங்களோட திறமையை வெளிப்படுத்தணுமோ இல்லையோ, அது கடைசியில எங்களுக்கு ஒரு அநீதி செஞ்சதுக்கு மாதிரியும் இல்லாட்டி எங்களை நாங்களே அகௌரவப்படுத்திக்கிட்ட மாதிரி வேலையாக கூட அது போயிட்டு முடியறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. அதன் அடிப்படையில
எங்களை படைத்த இறைவன் என்ன சொல்றான் அப்படின்றத நாங்க வந்து ஒரு முஸ்லீமா உண்மைக்குமே நாங்க இறைவனை மதிக்கக்கூடியவங்களா இருந்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்க மதிக்கக்கூடியவங்களா இருந்தா, அவங்க போட்டிருக்கிற அந்த வரம்பை மீறி நாங்க இந்த உலகத்துல ஒரு இலக்கை வந்து அடையறதுக்கு நாங்க நினைக்கவே மாட்டோம். அதன் அடிப்படையில் அப்படி நினைச்சேன்னு சொன்னா நிச்சயமா அதுல எங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் கேவலத்தையும் இழிவையும் தோல்வையும் வந்து எங்களை கொண்டு தரும் அப்படின்றதுல எந்தவித ஒரு செகண்ட் வேர்டும் இல்லை. அதன் அடிப்படையில இந்த ஃபத்தூம் ஜலிஹா இசதீன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமா நீங்க இந்த உலகத்துல ஒரு இலக்கை அடைவதற்கு நீங்க முயற்சி செஞ்சீங்க. அதுல வெற்றி தோல்வியை தாடுறது இறைவனா இருந்தாலும், ஆனா இறைவன் விதித்த அந்த வரம்புகளை மீறி ஹிஜாப்பை பேணி நீங்க எடுத்த இந்த முயற்சியில நிச்சயமா நீங்க வெற்றி பெற்றவங்க தான். அதுலயும் இந்த உலக ரீதியா ஒரு மனிதன் வெற்றி பெறணும்னு சொன்னா மக்களுடைய மனதில யார் இடம் பிடிக்கிறாங்களோ அவங்க தான் எந்த ரேஞ்சில பார்த்தாலும் உண்மையான வெற்றியாளர்கள். அதன் அடிப்படையில இந்த ஃபத்தூம் ஜலிஹா இசதீன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமா முஸ்லீம் அல்ல மனசுல மட்டும் இல்ல, நல்ல மனிதர்கள், நல்ல பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடியவர்கள், கௌரவமான முறையில வளர்க்கக்கூடியவர்கள் யார மனசுல இருந்தாலும் நீங்க ஒரு தரமான சாவகாட்டில ஒரு நாங்க சாவகாட்டில எங்க மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றதுல எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. முன்மாதிரியா நீங்க நிக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நிச்சயமா உங்களை வளர்த்தக்கூடியவங்க உங்களை கௌரவமான முறையில உங்களை பாதுகாத்து உங்களை வளர்த்திக்கிறாங்க. ஒரு சொசைட்டி முன்னுக்கு நீங்க இருக்கணும்னு சொன்னா ஒரு பெண் பிள்ளையா எது இறைவன் உங்களை வரம்பா போட்டிருக்கானோ அந்த ஹிஜாப்பை நீங்க பேணி நீங்க நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு அழகான முறையில வந்து உங்களை கட்டமைச்சிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் உதாரணம் சொல்ல போனா இன்னைக்கு நீங்க செஞ்ச அந்த சமுதித்த அவரோட செஞ்ச அந்த இன்டர்வியூல கூட நீங்க பேசின கௌரவமான அந்த முறையா இருக்கட்டும், நீங்க ஆடை அணிந்திருந்த கௌரவமான இஸ்லாம் சொல்லக்கூடிய வரம்புகளுக்கு உட்பட்டு அந்த கௌரவமான முறைமா இருக்கட்டும், அதனால உங்களை அந்த எக்ஸ்போஸ் பண்ணப்பட்ட விதம் வந்து மிகவும் வந்து ரெஸ்பெக்டடா அழகான முறையில வந்து இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இஸ்லாம் கட்டுத்தந்த அழகான அந்த வாழ்க்கை நெறியில ஒரு வரம்பை நீங்க வந்து மீறாம அதுக்கு உட்பட்டு நீங்க செயற்பட்ட காரணம் தான். இதன் அடிப்படையில் நீங்க எந்த அவார்டு எடுத்தீங்களோ இல்லையோ, ஆனா மக்களுடைய மனதுல நீங்க மிகப்பெரிய ஒரு அவார்டை வந்து வாங்கிட்டீங்க அப்படின்றதுல எந்தவித ஒரு சந்தேகமுமே இல்லை. ஆனா இதுல இன்னொரு சில கவலையான விஷயம் என்னன்னு கேட்டா, உலக அளவுல இதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், நாங்க எல்லாம் முஸ்லீம்கள், நாங்க எல்லாம் வந்து இஸ்லாம் அப்படி சொல்லக்கூடிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சொல்லிட்டு இவங்க எல்லாம் உண்மையை சொல்றாங்களா, பெயர் தாங்கி முஸ்லீம்களா இருக்காங்களான்னு சந்தேகம் வந்து வருது. ஏன்னு கேட்டா, இதே மாதிரி சில பெண் பிள்ளைகளை பெற்று அவங்கள வந்து முடக்கி வைக்க சொல்லல, அவங்களோட திறமைகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இதே மாதிரி உலக அளவில் சில பெண் பிள்ளைகளை வந்து அரைகுறை ஆடையுடன் இஸ்லாம் சொல்லக்கூடிய வரம்புகளை மீறி அரைகுறை ஆடையுடன் வந்து கிரவுண்டுகள்லையும் இல்லாட்டி பல டிக்டாக்லையும் வந்து அப்படியே வந்து ஃப்ரீடமா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள்ட்ட இருந்து உண்மைக்குமே நீங்க இஸ்லாத்தை பற்றி பிடிச்சதுனால அல்லாஹ் அவங்கள பாதுகாத்து மக்களுக்கு மத்தியில அவங்கள கௌரவமாக்கி வச்சிருக்கிறான். இதுதானே உண்மையான வெற்றி. நீங்க மக்கள மனசுல ஒரு நிரந்தர இடத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்க. இதுதானே உண்மையான வெற்றி. அதன் அடிப்படையில் உண்மைக்குமே உங்களுக்கும் உங்களோட இந்த செயற்பாடுகளுக்கும் உங்களை இந்த மாதிரி தரமான மார்க்கத்தை அந்த பின்பற்றி அழகான முறையில் வளர்த்த அவங்களோட தாய்க்கும் தந்தைக்கும் உண்மைக்குமே எங்களோட சலூட். அதில் இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் வந்து பார்க்க கிடைச்சி என்னன்னு கேட்டால், நீங்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது நீங்கள் சஜ்ஜா செய்கிறதும், அப்படி இல்லாட்டி இந்த நடந்த இந்த ப்ரோக்ராமில் சமுதியோட நடந்த ப்ரோக்ராம்லையும் சரி, இன்னும் அதிகமான இடத்துங்களையும் சரி, ஒரு ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கலியாக நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லா, இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட இறையாச்சத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிற விதமும் வந்து எந்த நடிப்புமே இல்லாமல் ரியாலிட்டியாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க விஷயமா இருந்துச்சு. இதன் அடிப்படையில் யாராக இருந்தாலும் சரி, எங்களோட ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, யாரும் சொல்கிற மாதிரி நீங்கள் யாரும் முடக்கையெல்லாம் வைக்க சொல்லியெல்லாம் இல்லை. யாருக்கு எந்த ஒரு திறமை இருந்துச்சோ, முக்கியமாக பெண் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு திறமை இருந்துச்சோ அதை அழகான முறையில் இந்த மாதிரி ஹிஜாப்பை பேணி கௌரவமான முறையில் தாண்ட கௌரவத்தையும் பாதுகாத்து தாண்ட குடும்ப கௌரவத்தையும் வந்து பாதுகாத்து இந்த மாதிரி திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு இன்னும் ஆட்கள் முன்வாரத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா அமையும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அதன் அடிப்படையில் இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் எந்த விதத்திலையும் ஒரு மனிதனை அடிமை மட்டும் பண்ணாது. எங்களோட நலவுக்காக சில வரம்புகளை வந்து வீச்சிருக்கும். அதுக்கு நாங்கள் இறைவனுக்கு பயந்து நாங்கள் அதை பேணி நடந்தேன்னு சொன்னா எங்களுக்கு இந்த உலக ரீதியா வெற்றி கிடைச்சிச்சோ இல்லையோ, மறுமையிலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி எங்களோட கௌரவம் மட்டும் பறிப்போவாம இந்த ஃபத்தூம் ஜலிஹா இசதீன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்கள பெற்று வளர்த்தவங்களா இருக்கட்டும், எப்படி அவங்களுக்கு கௌரவம் வந்து இந்த ஸ்ரீலங்காவில் வந்து எப்படி வந்து எல்லா மனிதர்களோட மனசுலையும் வந்து மேம்பாடு செய்யறதுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சானோ, அதே மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி மார்க்கத்தை வந்து பின்பற்றினீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு விளையாட்டு துறையில இருந்தாலும் சரி, நீங்க செல்லக்கூடிய இல்லாட்டி உங்களோட நீங்க செய்யக்கூடிய அந்த வேலைகள்ல இருந்தாலும் சரி, எல்லாத்திலையுமே அல்லாஹ் நிச்சயமா உங்களுக்கு வந்து கௌரவத்தை வந்து ஏற்படுத்தி தருவான். உலக ரீதியா இருந்தாலும் சரி, மறுமை ரீதியா இருந்தாலும் சரி. ஆனா சிலவங்கள மாதிரி நாங்க நடிக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு பெண் புள்ளைய வளர்த்து இந்த மாதிரி விளையாடும் போது கூட அந்த ஹிஜாப் எந்த விதத்திலையும் நீங்க கழட்டிடக்கூடாது. இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கத்துக்கு களங்கம் ஏற்படுத்திடக்கூடாது. அல்லாஹ்வுடைய வரம்பை நாங்க பேணித்தான் நடக்கணும் எந்த சூழ்நிலைன்னு சொல்லிட்டு சொல்லி பக்குவப்படுத்தி வளர்த்த அந்த தாயும் தந்தையுமா இருக்கட்டும், இல்லாட்டி வளர்க்கப்பட்ட அந்த பெண் பிள்ளைக்கா இருக்கட்டும், என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.